ரீசெண்டாக ஒரு 7300 mAh OnePlus ஃபோன் பார்த்தோம். அப்புறம் 7800 mAh, அதுக்கப்புறம் 8300 mAh, இப்போ 9000 mAhோட OnePlus ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது OnePlus Turbo 6, OnePlusோட புது டர்போ லைனப்பில் உள்ள முதல் ஃபோன். இதுலேயும் ரொம்ப கிளியராக அவங்களோட ஹை ரெஃப்ரெஷ் பெர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ் ஆஸ்பெக்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏஸ் சீரீஸோட இன்னும் கம்மியான ப்ரைஸ்க்கு இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த ஃபோன் குளோபலாக OnePlus Nord 6 லான்ச் ஆகலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த Turbo 6 அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்ன பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பெரிய பேட்டரி போக வேறு என்ன இதில் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோக்கு போகலாம். பாக்ஸ் ஸ்டாண்டர்ட் OnePlus ரெட், முன்னாடி Turbo 6 பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. சைட்ஸ்லேயும் இன்னும் எக்ஸ்ட்ரா பிராண்டிங் இருக்குது. நான் வாங்கினது 12-56 வேரியண்ட், இதுதான் பேஸ். OnePlus 16GB வரைக்கும் LPDDR5X ரேமும் 512GB வரைக்கும் UFS 4.1 ஸ்டோரேஜும் ஆஃபர் பண்ணுறாங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா முதல்ல இந்த ரெட் இன்சர்ட் இருக்குது. இதுக்குள்ளே ஒரு லீஃப்லெட் அப்புறம் ஒரு சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த Turbo 6க்கு வருவோம். ஏன் முதல் ஃபோனே Turbo 6 அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராபப்ளி அந்த Nord AS லைனப்போட அப்படி நம்பரை சிங்க் பண்ணுறதுக்காக அப்படி நேம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனிவேஸ், நான் இந்த தடவை வாங்கியிருக்கிறது க்ரீன் வேரியண்ட். OnePlus இதை பிளாக் அப்புறம் சில்வர்லேயும் ஆஃபர் பண்ணுறாங்க. என்ன கேட்டிங்கன்னா, இந்த தடவை சில்வர் தான் இருக்கிறதுலே பார்க்க பெஸ்ட்டாக இருக்குது. பின்னாடி அந்த சட்டில் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் டெப்த்தை ஆட் பண்ணுது. ப்ளஸ் கிட்டத்தட்ட ஒரு மோஷன் பிளர் இல்யூஷன் க்ரியேட் பண்ணுதுன்னு சொல்லலாம், எந்த ஆங்கிள்லேருந்து பார்க்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி. இப்போ நீங்கள் எந்த கலர் சூஸ் பண்ணாலும் பேக் ஃபைபர் கிளாஸ், சைட்ஸ் பிளாஸ்டிக், ரெண்டுத்துக்குமே மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் ஈஸியாக பிக்கப் பண்ணாது. இப்போ Turbo 6ல் அந்த ஏ சீரீஸில் உள்ள ப்ளஸ் கீ கிடையாது. பட் ஓவரால் டிசைன் லாங்குவேஜ் ரொம்ப ஃபெமிலியராக தான் இருக்குது. ஏன்னா டிஸ்பிளே ஃப்ளாட்டாக இருக்குது, பேக் ஃப்ளாட்டாக இருக்குது, அதே ரெக்டாங்குலர் கேமரா அரே, எட்ஜஸ் ரவுண்ட் பண்ணியிருக்காங்க, கார்னர்ஸ் கர்வ் பண்ணியிருக்காங்க, IP69K ரேட்டிங் இருக்குது. ஸோ காம்ப்ரிஹென்சிவ் இன்க்ரெஸ் ப்ரொடெக்ஷன் இங்கேயும் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. கை ஈரமாக இருக்கையிலையும் டிஸ்பிளேயை யூஸ் பண்ண முடியும். இப்போ டிஸ்பிளே பற்றி பேசல, இது ஃப்ளாக்ஷிப் OnePlus 15ல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சிமிலரான டிஸ்பிளே. அதே 6.78 inch AMOLED பேனல், அதே 1.5K ரெசல்யூஷன், அதே 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட். பிரைட்னஸ் கிட்டத்தட்ட 2000 nitsல பீக் ஆகுது. ஸோ அவுட்டோர் விசிபிலிட்டி எந்த பிரச்சனையும் இல்லை. லோ லைட்டில் 3840 Hz ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் இருக்குது, OLED ஃப்ளிக்கர் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ அந்த ஃப்ளாக்ஷிப் OnePlus 15ல் உள்ள பேனலுக்கும் இதுக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்குது. முதல்ல பெசல்ஸ். இப்போ 4 சைடுமே கிட்டத்தட்ட ஒரே சைஸில் இருந்தாலும் OnePlus 15ஓட இது கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ அதனால் அதே சைஸ் டிஸ்பிளேன்னு வரையில் ஸோ Turbo 6ஓட வித்து ஹைட் ரெண்டுமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது போக 8.5 mm திக்னஸ், வெயிட் ஏறக்குறைய 220 கிராம்ஸ் இருக்கிறதுனால இது ரொம்ப எர்கனாமிக்கான ஃபோன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, இது ஒரு LTPS பேனல். ஸோ வேரியபிள் ரிஃப்ரெஷ் கிடையாது. ஸோ அதனால் எஃபிஷியன்சி கொஞ்சம் அடி வாங்குது. 9000 mAh பேட்டரியை கொடுத்துட்டு லைட்டாக எஃபிஷியன்சி அடி வாங்குதுங்கிறத பற்றிலாம் நம்ம பெருசாக குறை சொல்ல முடியாது. ஸோ எனிவேஸ், இந்த அன்பாக்சிங்கை முடிப்போமே. அடுத்த ஒரு சிம் டூல் இருக்குது. ட்ரெடிஷ்னல் OnePlus ரெட் கேபிள், ஒரு 80 வாட் சூப்பர் வூக் சார்ஜர். இப்போ இந்த சார்ஜரை யூஸ் பண்ணி அந்த 9000 mAh பேட்டரியை 0 to 50 வெறும் 30 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணலாம். ஃபுல் சார்ஜ் கிட்டத்தட்ட 75 நிமிஷம் ஆகுது. OnePlus இங்கே 27 வாட் ரிவர்ஸ் வயர் சார்ஜிங்க்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டக்குன்னு தேவைன்னா இந்த Turbo 6 ஒரு பவர் பேங்காக கூட யூஸ் பண்ணலாம். மற்றபடி பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அஃப்கோர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஸோ கொடுத்துருக்காங்க. இப்போ பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசல, இந்த ஃபோனில் Qualcommோட Snapdragon 8S Gen 4 யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல சாலிடான SoC. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் பெர்ஃபார்மன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுற ஃபோன்ஸ்க்கு இது ஒரு நல்ல சாய்ஸ். இங்கே ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரன் பண்ணையில் 45% பீக் பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆச்சு. ப்ளஸ் ஃபோனும் கொஞ்சம் சூடாச்சு, கிட்டத்தட்ட 50 டிகிரி தொட்டுச்சு. ஸோ நல்லா புஷ் பண்ணிங்கன்னா ஹீட் ஆகுது. பட் மோஸ்ட்டாக உள்ள கேம்ஸ்க்கு இது ஓகேன்னு சொல்லலாம். ப்ளஸ் இந்த தரமான டிஸ்பிளே, நல்ல லவுடான ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறதுனால அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னமும் கொஞ்சம் என்ஜாயபுளாக தான் இருக்குது. இப்போ டே டு டே யூஸ்க்கு Android 16, அதுக்கு மேலே ColorOS 16 ஸ்கின். குளோபலாக லான்ச் ஆச்சுன்னா OxygenOS 16 கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த OnePlus ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கிடைக்குது. அனிமேஷன் ஸ்மூத்தாக இருக்குது, ஆப்ஸ் டக்குன்னு லான்ச் ஆச்சு, லாக் எதுவுமே இல்லை. இப்போ இந்த கேமராஸ் தான் இந்த ஃபோனோட வீக்கஸ்ட் லிங்க்னு சொல்லலாம். நான் கேமராஸ்னு சொன்னாலும் ஒரு கேமரா தான். ஏன்னா ரெண்டாவது சென்சர் வந்துட்டு ஒரு 2 மெகாபிக்சல் மோனோக்ரோம். நாங்களும் மல்டிபிள் கேமராஸ் கொடுக்குறோம், டியூவல் கேமரா செட்டப்னு கணக்கு காமிக்கிறதுக்காக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பிரைமரி சோனியோட IMX882 50 மெகாபிக்சல் சென்சர். இது OnePlus 13ல் அவங்க பெரிஸ்கோப் டெலஃபோட்டோக்கு யூஸ் பண்ண அதே சென்சர். ஸோ ஒரு 1/1.95 inch சென்சர் OIS இருக்கிற f1.8 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. நல்ல லைட்டிங்கில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. இமேஜஸ் ஷார்ப்பாக இருந்தது, கலர்ஸ் நேச்சுரலாக இருந்தது, டைனாமிக் ரேஞ்சும் ரெஸ்பெக்டபுள்னு சொல்லலாம்.
லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் கூட அக்செப்டபுள் தான், வேறு லெவலுன்னெலாம் சொல்ல மாட்டேன், பட் யூஸபிள். டெஃபினட்டாக 15R ஒரு படி கீழே, பட் மோஸ்ட்டாக டே டு டே யூஸ்க்கு ஓகேயாக இருக்கும். வீடியோ 4K 60 FPS வரைக்கும் ஷூட் பண்ணலாம், ஃபுட்டேஜ் ஓகே நல்லா தான் இருந்துச்சு. செல்ஃபி வீடியோ ஆனால் 1080p 30 FPS. எப்பா 2026 ஆப் பண்ணுறீங்க. இப்போ ஸ்டில்ஸ்னு பார்த்தா அந்த 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவில் நல்லா தான் இருந்தது. ஸ்கின் டோன்ஸ் நேச்சுரலாக இருக்குது, போர்ட்ரேட்ஸ்க்கு எட்ஜ் டிடெக்ஷன் அக்யூரேட்டாக இருக்குது. இப்போ அடுத்து ப்ரைஸிங்னு பார்க்கல, இங்கே தான் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. இது 2299 யுவான்லேருந்து அவைலபிளாக இருக்குது சைனாவில். இனிஷியலாக 200 யுவான் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ 2200 யுவான். இந்த ப்ரைஸுக்கு டர்போ 6 ரொம்ப ஒரு கம்பெல்லிங் டே டு டே ஃபோன் மாதிரி தெரியுது. சாலிடான பர்ஃபார்மன்ஸ், வேறு லெவல் பேட்ரி, ஃபாஸ்டான சார்ஜிங், ஸ்மூத்தான டிஸ்பிளே, கேமரா ப்ரையாரிட்டி இல்லைன்னு பார்க்குறவங்களுக்கு இந்த டர்போ 6 ஒரு நல்ல வேல்யூ ஃபோன் மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? குளோபலாக இதை நாட் 6 லான்ச் பண்ணாங்கன்னா ஓகேவா, வாங்குவீங்களா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த பாயிண்ட் வரைக்கும் வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற இந்த தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. ஆஷ் அவுட்.